ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வளர்பிறை ஏகாதேசி அன்று உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் இப்படி வையுங்கள், பணமும் நகையும் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன பரிகாரம் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகாதேசி, அதுவும் வளர்பிறை ஏகாதேசி, இந்த திதி எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 12:54 நாளை மதியம் 2:53 வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஏகாதேசி அப்படிங்கிறது நம்மளுக்கு வருகிறது. நீங்க இன்றைய நாள்ல ஏகாதேசி அன்று பெருமாளை நினைத்து வழிபாடு செய்தாலும் சரி, இல்லைங்க எங்களால் இன்னைக்கு முடியாது நாங்க நாளைக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இன்று மதியத்திலிருந்து நாளை மதியம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வளர்பிறை ஏகாதேசி நேரம். பொதுவாக ஏகாதேசி அன்று பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு வறுமைகள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளை நினைத்து நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்று மதியம் நீங்க செய்றீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இன்று மாலை 6 மணிக்கு மேல நீங்க செய்யலாம். இல்ல நாளைக்கு செய்றீங்க அப்படின்னா நாளைக்கு மதியம் 2:53 வரைக்கும் தான் நம்மளுக்கு ஏகாதேசி திதி அப்படிங்கிறது இருக்கு. இந்த திதி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல செய்வது நம்மளுக்கு கூடுதல் பலன் தரும். சில பேர் என்னம்பாங்க, சூரிய உதயம் எந்த திதியில ஆரம்பிக்குதோ நாள் முழுவதும் அந்த திதி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க அதன்படி நீங்க செய்யறவங்களா இருந்தா நாளைக்கும் செய்யலாம், இன்றைக்கும் செய்யலாம். அது உங்களுடைய வசதியையும் வாய்ப்பையும் பொறுத்தது. சரி, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்? பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். பரிகாரம் அப்படின்ன உடனே ரொம்ப பெரிய செலவு பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டுதான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில நீங்க வைக்கணும். வடகிழக்கு மூலையில நம்ம இதை வைப்பதினால் அது ஆட்டோமேட்டிக்கா தென்மேற்கு மூலை, குபேர மூலையை தான் நம்ம தென்மேற்கு மூலையை தான் குபேர மூலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி நாம வைக்கக்கூடிய பரிகாரத்தை இந்த குபேர மூலையை ஆக்டிவேட் பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வீட்டுல பணமும் நகையும் செல்வமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். சரி, இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு பவுல் இல்லைன்னா கிளாஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது எதனால இருக்கணும் அப்படின்னா, கண்ணாடி, மண் பாத்திரமா இருக்கலாம், செராமிக்கா இருக்கலாம், பித்தளை, சொம்பு, வெள்ளி இந்த மாதிரி உலோகங்களா இருந்தா பெட்டர். அதற்கப்புறமா தவிர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவர் சில்வர் பிளாஸ்டிக் பவுல்ல நீங்க கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க. கண்ணாடியா இருந்தாலும் பரவாயில்ல, செராமிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பித்தளை உருளி இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை. அதுல நீங்க சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. நீரை நிரப்பிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா பன்னீர், நம்ம ரோஜா இதழ்களால் செய்யக்கூடிய இந்த பன்னீரை கொஞ்சமா ஒரு மூடி இருந்தா கூட போதும். அதை ஊத்திட்டு 11 ஏலக்காய் எடுத்து அதை நீங்க பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா விதை எடுத்து நீங்க போடலாம். ஏன்னா முழுசா போட்டோம்னா அந்த வாசம் அவ்வளவுக்கா நம்மளுக்கு வராது. அதனால அதை நீங்க 11 ஏலக்காயை நல்ல தட்டி இடிச்சு நீங்க அந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க. அதற்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துளசி இலைகள், இது அனைத்தையுமே அந்த பாத்திரத்துல அந்த பவுல்ல போட்டுருங்க. போட்டுட்டு இதை எடுத்துட்டு போய் அப்படியே உங்க வீட்டின் வடகிழக்கு மூலையில வச்சிருங்க. அது கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் ரொம்பவுமே விசேஷம். அப்படி நீங்க அந்த பவுலை வச்சிருங்க. வச்சுட்டு இப்ப இதற்கூட நம்ம சேர்த்திருக்கிற பொருள்கள் அனைத்துமே ஆன்மீக சக்திகள் அதிகம் இருக்கக்கூடிய பொருட்கள், மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள். அதனால இந்த பொருட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால நம்ம பணத்தை வசீகரிக்கும், வீண் விரய செலவுகளை தடுக்கும், சேமிப்பு அதிகரிக்கும். நம்மளுக்கு
நம்மளுக்கு எப்பவுமே பாருங்களேன், சேமிப்பு அதிகரித்தாலே நம்ம கடன் வாங்க மாட்டோம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து குறைஞ்சிடும். அதனால வீண் விரயத்தை தடுத்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும். இதை ஏன் நம்ம ஸ்பெஷலா வடகிழக்கு மூலையில நம்ம வைக்க சொல்றோம் அப்படின்னா, வடகிழக்கு மூலையில வைக்கும் போது தென்மேற்கு மூலை குபேர மூலையை வந்து இது ஆக்டிவேட் பண்ணும். குபேர மூலையில தான் நம்ம பீரோ, நகைப்பெட்டி, பணப்பெட்டி எல்லாம் வச்சிருப்போம். அப்படி நீங்க வைக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் நகையையும் அதிகரித்து கொண்டு பெருக்கிக் கொண்டே இருக்கும். நம்பிக்கையோட இதை செய்யுங்க. இதை வந்து ஏகாதேசி அன்று மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா, ஏகாதேசி அன்று செய்வது இன்னமும் நல்லதுதான். ஆனா ஏகாதேசி அன்று எங்களால முடியாதுங்க, நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கோம், இல்ல வெளியூர்ல இருக்கிறோம், எங்களால இன்றைய நாள் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க பெருமாளை நினைத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிருங்க. சரி, இதை நம்ம சனிக்கிழமை வந்து முழுவதுமாவே வச்சிடுறோம். இந்த தண்ணீரை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கூட சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே வந்து கெட்டு போற பொருட்கள் கிடையாது. 3 நாளைக்கு இது அப்படியே இருக்கட்டும். அந்த வாசனை வந்து நம்ம வீடு முழுவதுமே அந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி இலைகள், பன்னீர் இது எல்லாமே சேர்ந்து நம்ம வீடு முழுக்க அந்த வாசம் வந்து நிறைஞ்சு இருக்கும். 3 நாளைக்கு அப்புறம் இதை வந்து இந்த நீரை கால்படாத இடத்துல ஊத்திருங்க. திரும்பவும் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல மறுபடியும் நீங்க இதே மாதிரியே தயார் பண்ணி உங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில வச்சிடுங்க. இதை நீங்க செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாருங்களேன், வீண் விரய செலவுகள், மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு செலவு, எங்களால 10 ரூபாய் எடுத்து சேர்த்து வைக்க முடியலைங்க, வர்ற காசு அப்படியே செலவாயிருது, இல்லைன்னா வருமானமே எங்களுக்கு வரமாட்டேங்குது, வருமானம் செலவாகுது, வருமானம் வரவே மாட்டேங்குதுங்கிறவங்க கூட எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம். ஏகாதேசி அன்று நீங்க ஆரம்பிங்க. அதுவும் நம்மளுக்கு இது வந்து வளர்பிறை ஏகாதேசி. அதனால நம்மளுடைய குடும்பத்தை வளர்வதற்கும் மேம்படுத்துவதற்கும் முன்னேற்றுவதற்கும் இந்த பரிகாரம் வந்து பெருமளவு நம்மளுக்கு உதவி புரியும். அதனால நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க இதை தாராளமா செய்யலாம். இதை செய்ய செய்ய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி பணத்தை வந்து பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.